இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஒரு வீடியோவும் பாருங்கள். நான் வந்து கண்ணை தொடச்சு பார்க்குறேன். இது உண்மையாலுமே விஜயா? இது உண்மையாலுமே வந்து ஸ்டாலின் அவர்களா? இது உண்மையாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களா? இவங்கெல்லாம் வந்து ஒன்றா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்களா? இவங்களாம் எதிரும் புதிருமாச்சே. திமுக அழிக்க தான் வந்து விஜய் வந்து வந்தார். அப்படி இருக்கும்போது எப்படி திமுக ஸ்டாலினை வந்து போய் சந்திச்சார் விஜய்? இது வந்து நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்குமே வந்து ஒரு மாதிரி இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஒரு அலிசேஷன் மாதிரி இருக்குதா? நம்ம வந்து கற்பனை உலகத்தில் இந்த மாதிரி காட்சியை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சினேன். அதே மாதிரி தான் வைகோ அவர்களை போய் சந்திக்கிறாரு. 2 பேர் வந்து கையை அப்படி தூக்கிக்கிறாங்க. என்னடா திமுககாரங்களை பூரா போய் சந்திக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்து அன்புமணி ராமதாஸ் சந்திக்க போகிறாராம். அடுத்து இன்னும் சொல்லப்போனால் சீமானவர்கள் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து சொல்லிருக்கானுங்க. இப்போ தான் எனக்கு ஒரு தகவல் வந்து முன்னாடி சொன்னாங்க. விஜய் வந்து ஒரு 20,000 கோடி திமுக வாங்கிட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரோட ஒரே வேலை என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அழிக்கிறது தான் அவரோட ஒரே வேலை. நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கியை வந்து குறைக்கிறது தான் அவரோட ஒரே வேலை. இப்போ திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, 3வது நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துடும். அப்போ நாம் தமிழ் கட்சி வளரக்கூடாது அப்படின்னா ஒரு 4வது ஒரு சக்தி தேவை. அது மற்ற யாரையும் உள்ளே வந்தால் கூட அது அந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது. ரஜினி அவர்களோ வேறு எந்த நடிகரோ வந்தால் கூட எடுப்பாக இருக்காது. ஆனால் விஜய் வந்தால் தமிழ் அப்படிங்கிற முகமூடியோட ப்ளஸ் வந்து அந்த சினிமா கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு முகமூடியோட சீமான் அவர்களை எதிர்க்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட 20,000 கோடி வாங்கிட்டு தான் 2,000 கோடி இல்லைங்க 20,000 கோடி வாங்கிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. அது வந்து உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டி இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலினை சந்திக்கிறாரு. இந்த மாதிரி முத்து வந்து இறந்துடுறாரு ஸ்டாலினோட அண்ணன். ஒரு யதார்த்தமான ஒரு சந்திப்பு அவ்வளோதான். ஆனால் அதை வச்சுட்டு இவங்க என்னென்ன கதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். சீமான் அவர்கள் வந்து 500 கோடி ஸ்டாலின்கிட்ட வாங்கிட்டாரு. சீமான் ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் விஜய் வந்து விமர்சிக்கிறாரு. ஸ்டாலின் உதயநிதியை சந்திச்சிட்டாரு சீமானை இப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்போ அந்த தகவல் உண்மையான அந்த தகவல் உண்மையாக தான் இருக்கும். எதுக்குப்பா விஜய் வந்து போய் ஸ்டாலினை சந்திக்கிறாரு? என்னப்பா பின்னாடியில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கணும். அதில் இன்றைக்கி காலையில் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்றத்திலே மதிக்கிற, அதாவது விஜய் அவர்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு ஆணவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். சரியா? ஆனால் சீமானோட வந்து அப்படி 2 வருஷமாக பாண்டே கூட சொன்னார், 2 வருஷமாக கூட்டணி பேச்சுவார்த்தை சீமான் அவர்களை கூட்டு வச்சு பல மணி நேரம் வந்து பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆனால் சீமான் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி போக மாட்டான்னு தெரியும். அதனால இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சீமான் அவர்களே நம்ம காங்கிரஸோட கூட்டணி போய்க்கலாம், நம்ம அது வந்து இந்திய அளவில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ சீமான் அவர் காங்கிரஸ் அப்படின்னா இனத்தை அழிச்ச கட்சி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ சீமான் அவர் வார்த்தை வந்து விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு, இது வந்து கொஞ்சி மீன்கள் விளையாடும் குளம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய அகழி. இதில் வந்து முதலையெல்லாம் இருக்குது. நம்ம காலை விட்டோம்னா கடிச்சு எரிஞ்சிடும். பல பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். குடைச்சல்கள் வந்து கொடுக்கக்கூடிய இடம் வந்து அரசியல்னு சொல்லியிருக்காரு. உடனே அதை வச்சுட்டு மேடையிலலாம் வந்து விஜய் பேசினார். அப்போது தன்னை வந்து யார் தனக்கு வந்து நல்லது நினைக்கிறாங்களோ, தனக்கு யார் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள காலவாரி ஒரு ஒரே ஆள் யாருன்னா இந்த உச்ச நடிகன் விஜய். அவங்கள வந்து மதிக்காமல் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறவர் யாருன்னா இந்த விஜய். அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து கண்டுக்கவே இல்லை. எடப்பாடி வந்து இப்படி கை வச்சு வணக்கம் நல்லா தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் வந்து விஜய் வணக்கம் வைக்கல. ஏன் வணக்கம் வைக்கலைன்னா அதான் ஆணவ திமிரு. அதுதான் வந்து அவருடைய அந்த ஒரு மவுசு. நம்ம வந்து ஒரு பெரிய முதலமைச்சர், இவர் யார் எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது, யாரோ போனது தான் 2021 அந்த காலகட்டத்தில் 16-21 முதலமைச்சராக இருந்தவரா. இவரெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. ஆனால் இதே விஜய் வந்து கரூர் சம்பந்தத்தில் 41 பிரச்சனையில் முழுக்க காப்பாற்று யாருன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் தான். அவர் தான் தொடர்ந்து விஜய் வந்து அங்கே சரியான டயத்துக்கு தான் போயிட்டார். அங்கே ஆம்புலன்ஸ் வந்து பூந்துச்சு. ஆம்புலன்ஸ் எதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக வருது? நான் வந்து கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் வருது, விஜய் கூட்டம் போட்டிருக்காரு, ஆம்புலன்ஸ் வந்துருக்குது, ஆட்களை இறக்கியிருக்கிறாங்க, மிளகாப்பொடி தூவி இருக்கிறாங்க, செருப்பு வீசியிருக்காங்க. இப்படியெல்லாம் கான்ஸ்பிரன்சி தியரியை பேசி விஜய்க்கு ஆதரவாக பேசி விஜய் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு காரணம்னு வந்திருக்க வேண்டியதை காப்பாற்றி விட்டது யாருன்னா இந்த எடப்பாடி தான். அதுக்கு தான் இன்றைக்கி இந்த எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு போய் நிற்கிறாரு விஜய் முன்னாடி. வணக்கம் வச்சா வணக்கமே வைக்க மாட்டுறாரு இந்த விஜய். அப்போ அந்த விஜய் வந்து ஒரு பக்கம் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு, வைகோ சந்திக்கிறாரு, அடுத்து சீமானை கூட போய் சந்திப்பார். அதெல்லாம் சந்தித்து அரசியல் மாண்பு. அதே மாதிரி எடப்பாடிக்கு வந்து வணக்கம் வைக்கல அப்படின்னா எடப்பாடிக்கு மரியாதை இல்லை, அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து அரசியல் சூழல். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை நம்பி தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓட்டை போட்டு ஆட்சியை கொடுத்துட்டாங்க. நடிகன் நீ சூப்பராக நடிக்கிற, நீ திரிஷாவோட அந்த ஸ்டெப் வந்து பக்காவாக போட்ட, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஓட்டை போடுறாங்க. இந்த சின்ன பசங்க குட்டீஸெல்லாம் வந்து இன்றைக்கி அண்ணன் ஒருத்தர் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார்,
என்னென்னா இந்த பெற்றோர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சின்ன குழந்தைங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோர்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி தெரியுமா? ஒரு 5 வயசு இருக்க பிள்ளைங்களுக்கு தன் வாழ்க்கையில் என்ன எதிர்காலம் ஆக போகணும்னு தெரியுமானா தெரியாது. அப்போது பெற்றோர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய ஆசையை திணிச்சு நீ டாக்டர் இன்ஜினியர் ஆக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒன்றுமே தெரியாது அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு சொல்கிறத எதிர்கால தமிழ்நாட்டை 5 வருஷம் ஆட்சி செய்ய போகிறது யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவை, ஒரு ஓட்டை அந்த பிஞ்சு குழந்தைங்க கேட்டுச்சு, விஜய்க்கு போடுங்க, விஜய் மாமாவுக்கு போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான பெற்றோர் இருக்காங்கள்ல, இந்த மாதிரியான குழந்தைங்க இருக்காங்கள, அடிப்படையில் வந்து எந்த அரசியல் புரிதல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு நடிகை திரிஷா கூட நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அப்பா அம்மா விளையாண்டு பார்ப்போமா, இது டாடி மம்மி வீட்டில் தடை போடவே யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் டான்ஸ் ஆடியிருக்காரு. யார் எங்கள் விஜய் சினிமாவில் இப்படி டான்ஸ் ஆடுறாருன்னா அரசியலில் வந்துட்டு மக்களுக்காக எப்படி பண்ணுவார்? சினிமாவில் வந்து பொண்டாட்டியை வந்து அப்படி காப்பாற்றுறாரு. பொண்டாட்டி திரிஷாவுக்காக தான் லியோவில் வந்து அவ்வளோ ரிவெஞ்ச் எடுப்பார். அப்போது இந்த நிஜத்தில் வந்து பொண்டாட்டி சங்கீதாவுக்காக வந்து அவர் வந்து இந்த பதவியேற்பு விழாவில் வருவாரான்னா வரணும், ஆனால் கூப்பிடல. பிள்ளைங்களை வந்து கண்டுக்க மாட்டார். அப்போது இந்த பிள்ளைங்க இந்த பிஞ்சு குழந்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, திரையில் பார்க்குற விஜய் தான் நிஜத்தில் வந்து இருப்பார். திரையில் வந்து மெர்சல் படத்தில் அப்படியே அந்த ட்ரெவனை வந்து உழுகும், அந்த சுற்றுற ராட்டினை வந்து உழுகும். ஒத்தாள் விஜய் வந்து அப்படி தாங்கி பிடிப்பார். எப்படி பாகுபலியில் வந்து 100 அடி சிலை உழுகும்போது பாகுபலி இப்படி பிடிச்சி அப்படி வீரத்தை காட்டுவாரோ, அதே மாதிரி விஜய் வந்து நிகழ்காலத்தில் அந்த ட்ரோன் வந்து அந்த இது ராட்டினை வந்து உழுகும்போது டக்குன்னு வந்து பிடிப்பார். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் வந்து தாபி வந்து நிற்பார், தனியாக வந்து நிற்பார், சோலாவாக நிற்பார், சோலாவை ஃபைட் பண்ணுவார்னு நினச்சிக்கிட்டு இந்த பிள்ளைங்க இந்த வாண்டுக்கு என்ன பண்ணுது, இந்த உச்சான் அடிக்கிறதுக்கு வந்து ஓட்டு போட்டு கடைசியில் உச்சான் என்ன பண்ணா 41 பேர் இறந்து கிடக்கிறாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு அவர் பாட்டில் வந்து போனார். அப்போ இப்படிப்பட்ட விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. அவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் அரசியலை தெளிவாக பார்க்குறாரு. வந்தோடனே நான் ஃப்ரீ கொடுப்பேன், நான் 2500 கொடுக்கல, 6 சிலிண்டர் கொடுப்பேன்னாரு, கொடுக்கல. எப்போ கொடுப்பாருன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா கொடுக்க முடியாது, கஜானாவில் காசு இல்லை. கஜானாவில் காசு இருந்தால் தானே வாங்க முடியும். இப்போ திருப்பி வந்து 2026, 27 உண்டான அந்த பட்ஜெட்டை வந்து போடணும். பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு வந்து எவ்வளோ நிதி வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறத ஒதுக்கணும். அந்த நிதிக்கு வந்து ஒதுக்கி சம்பளம் வந்து போட்டு ஆசிரியர்களுக்கு போட்டு அந்த ஓய்வூதியம் எல்லாம் போட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நிற்காது. அப்புறம் இலவசம் கொடுக்க முடியாது. அதான் வந்து நடக்க போகுது இந்த விஜயோடைய ஆட்சியில். அதை தான் நம்ம வந்து ஏற்று சொல்லிட்டே இருக்கோம். சீமானவர் வந்து எல்லாம் ஏற்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சீமான் வந்து திமுக பி டீம்னு சொல்லி இவங்க கட்டமைச்சாங்க, திட்டமிட்டு கட்டமைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், விஜய் வந்து ஜெயிச்சு போய் முதலமைச்சர் ஆகிட்டார். போய் வந்து யாரை பார்க்குறா, ஸ்டாலினை பார்க்குறாரு. ஸ்டாலினை சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏன் அதுதான்டா அரசியல் அப்படிம்பாங்க. இதுதான் அரசியல் மாண்பும்பாங்க. ஸ்டாலினை போய் விஜய் சந்திச்சிட்டா அரசியல் மாண்பு, சீமானவர்களை போய் சந்தித்தா அது வந்து பாருங்கள் காசு வாங்கிட்டார், சீமான் அவர்கள் வந்து விஜய் அடிக்கிறதுக்கு தான் காசு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பான். இந்த மாதிரி அவதூறு பரப்புறவனுக்கு நம்ம பதிலுக்கு என்ன பண்ணணும், அவங்க எந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதையே தான் நம்மளும் வந்து பரப்பணும். விஜய் வந்து ஸ்டாலின்கிட்ட 20,000 கோடி பணத்தை வாங்கிட்டு தான் அரசியலுக்கு வந்தார். அதோட வெளிப்பாடாக தான் போய் ஸ்டாலின் அவர்களை போய் விஜய் வந்து பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி தான் யூடியூப்பை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இணையதளத்தில் எல்லாம் சொல்லிருக்காங்க. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத விஜய் தான் நிரூபிக்கணும். எப்படி சீமான 500 கோடி வாங்கிட்டார் ஸ்டாலின்ட்ட அப்படின்னு சொன்னால் தான் எப்படி வந்து ஸ்டாலின் தான் நிரூபிக்கணுமோ, எப்படி சீமா தான் நிரூபிக்கணுமோ, அதே மாதிரி இதை வந்து நீங்கள் தான் நிரூபிக்கணும். 2000 கோடி வாங்கினாரோ 20,000 கோடி வாங்கினாரோ அது விஜய் கட்சிக்காரனும் விஜயும் இவங்க தான் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.